சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய நம்முடைய தினம் ஒரு நபிமொழி நிகழ்ச்சியிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மனிதனுடைய ஒரு முக்கியமான தேவையை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். என்னன்னு சொன்னா, மனிதனுக்கு எப்படி உணவு தேவையோ, சுவாசிப்பதற்கு காற்று தேவையோ, அவன் வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவையோ, அதே மாதிரி அவனுக்கு அடிப்படை தேவை என்னவென்றால் மனிதனுடைய உடை, உடுப்பதற்கான உடை. உடை ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை காப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக அந்த மனிதனுடைய கௌரவத்தையும் பிரதிபலிப்பதாக அவனுடைய உடை அமைந்துவிடும். பொதுவாக நம்முடைய உடை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டும் ஆடை அப்படின்னு சொன்னா வெறும் ஜட்டி படினோட போயிடலாம் வெளியில. ஆனா அப்படி போறதில்லை யாரும். அப்ப அங்க கௌரவத்தை பாதுகாக்கணும், அவருடைய கௌரவத்தை ஏற்படுத்தணும். பேண்ட் ஷர்ட் போடுறோம், கோட் சூட் போடுறோம், அது பெண்களா இருந்தா என்ன பண்றோம், புடவை உடுக்கிறோம், புடவையில பட்டு புடவை உடுக்கிறோம், பட்டு புடவையில நல்ல புடவையா உடுக்கிறோம். அப்ப எதுக்கு சொன்னா, அந்த உடை என்பது நம்முடைய கௌரவத்தையும் கம்பீரத்தையும் காக்கக்கூடியது. அதனால நீ சொல்றாங்க இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே, அதுவும் குறிப்பா பொது சேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெர்சனாலிட்டிங்கிறது ரொம்ப அவசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னா, கைஃப வஜத்துமுனி ஃபில் ஐயாமில் மாலியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பார்த்தீர்கள். அப்ப முதல்ல தங்களுடைய பெர்சனாலிட்டி தான் எடுத்து வச்சாங்க, தங்களுடைய ஆளுமையை எடுத்து வச்சாங்க. என்னுடைய பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு மனிதன் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவருக்கு அடிப்படை பெர்சனாலிட்டி. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், ஃபுல்லா தாடியை ஷேவ் பண்ணிட்டு உட்காந்து பயான் பண்ணிட்டு இருக்காங்க, ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா தாடி ஷேவ், தலையில தொப்பி இல்ல, ஒண்ணு இல்ல, உட்காந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அந்த பெர்சனாலிட்டி என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா இவரே தாடி வைக்கல, இவரு மத்தவங்களுக்கு பயன் பண்ணிட்டு இருக்காரு நினைப்பாங்களா இல்லையா? அப்ப அதனால சகோதரர்களே, உடை என்பது ஒரு மனிதனுடைய பெர்சனாலிட்டியை உயர்வுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம், உயர்வுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காரணி. அந்த அடிப்படையில மனிதனுடைய எல்லா தேவைகளை பற்றியும் சொல்லிக் கொடுத்த இஸ்லாம், உடையுடைய விஷயத்துல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய ஆடை எப்படி இருக்கணும், பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும், ஆண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்போ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பெருநாள், அல்லது நாளை கழிச்சு நாள் இருக்கலாம். இப்ப நாமோ கண்டிப்பா பெருநாளைக்காண்டி புத்தாடை எடுத்திருப்போம். இந்த புத்தாடை எப்படி அணிய வேண்டும்? சகோதரர்களே, நம்முடைய ஆடை ஆபாசம் இல்லாத ஆடைகளா இருக்க வேண்டும். பெண்களுடைய ஆடை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்தா கூட அந்த குழந்தைகளுடைய ஆடையில நமக்கு நினைப்போம், இது நல்ல அழகான ஆடை, குழந்தைக்கு நல்லா இருக்குது, அந்த கை தெரியுது, தொப்புள் தெரியுது, இடுப்பு தெரியுது சொல்லி. ஆனால் அது கூட ஆபாசமா தெரியும் பெண் குழந்தைகளுக்கு. அது கூட சில கயவர்களுடைய உள்ளத்திலே வக்க சிந்தனை ஏற்படுத்தும். அதனால குழந்தைகளுடைய ஆடை கூட ஆபாசம் இல்லாத ஆடைகளாக, அசிங்கம் இல்லாத ஆடைகளாக, கண்ணியம் இல்லாத ஆடைகளாக உடுத்த வேண்டும். அதே மாதிரி ஆண்களும் கண்ணியமான ஆடைகளை அணியணும். சரி, ஆண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்பிசு மின் சியாபிக்குமுல் பியால், உங்களுடைய ஆடைகள் முடிந்தவரை வெள்ளை ஆடைகளை அணியுங்கள். நீங்கள் ஆடை அணியும் பொழுது அதிகமாக வெள்ளை ஆடைகளை அணியுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா மின் கைரி சியாபிக்கும், அதுதான் ஆடைகளிலே சிறந்த ஆடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பெண்கள் வேண்டாம், எந்த கலர் வேணாலும் விதவிதமா கலர் போட்டுக்கலாம், என்ன கலர்ல வேணாலும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு கலர் புடவை எடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு புடவை கடைகள்ல அவ்வளவு கூட்டம். இல்லைன்னா எல்லாம் நேரம் போவாங்க, எடுத்து வெள்ளை கலரையோ கருப்பு கலரையோ ஏதோ ஒரு கலர் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க டிசைன் பார்க்கணும், டிசைன் லேட்டஸ்டா இருக்கணும், அவங்க உடுத்த மாதிரி இருக்கணும், இவங்க உடுத்த மாதிரி இருக்கணும், அது யாரும் உடுக்காத மாதிரி இருக்கணும். அதுல புது புது சினிமா பேரு, புது புது நடிகைங்க பேரு அந்த புடவைக்கு வச்சுட்டு அந்த புடவையுடைய மவுசை தனி. அப்ப விதவிதமா கலர் பார்த்து ஆடை எடுக்கிறீங்க, தப்பே இல்லை. நல்ல அழகான கலர் பார்த்து ஆடை எடுங்க, நல்ல அற்புதமான ஆடை எடுங்க. ஆனால் அந்த ஆடை உங்களுடைய உடல்லையும் உடல் அழகையும் மறைக்கக்கூடியதா இருக்கணும். உங்க ஆடை அழகா இருக்கணும், ஆனால் அந்த ஆடையினுடைய அழகு உங்களுடைய உடலுடைய அழகை மறைக்கக்கூடியதா இருக்கணும். அதே மாதிரி ஆண்கள் ஆடை அணியதா இருந்தா நல்ல ஆடைகள் அணியணும். கரண்டைக்கு கீழே ரசூலுல்லாஹி கரண்டைக்கு கீழே ஆடை அணியறத தடுத்ததுனால கரண்டைக்கு கீழே அணியக்கூடாது. அதே மாதிரி ஆபாசம் இல்லாம, அசிங்கம் இல்லாம அழகான ஆடைகள் அணியணும். அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இல்பசுல் பயால, நீங்கள் வெள்ளை ஆடையே அணிங்க. ஆம்பளைங்க ஒயிட் அண்ட் ஒயிட் அணிஞ்சாங்கன்னு வைங்களேன், வெள்ளை ஆடை அதனுடைய கௌரவமே தனிங்க. நீங்க பாக்குறமா இல்லையா, அரசியல்வாதிகள் எல்லாம் ஏன் வெள்ளை ஆடை அணிகிறாங்க? அரசியல்வாதிகள் ஏன் இல்ல, அவன் செய்யறது பூரா அநியாயம், அட்டுழியம், அத்தனை அசிங்கமான உள்ளத்துல இருக்குது, அத்தனை ஹராமா இருக்குது. ஆனால் அந்த ஹராமை வெள்ளை ஆடை மூலமா மறைக்க முயற்சிக்கிறார்கள். நாம் அப்படி இல்லாட்டாலும் நாம் அவர்கள் ஹராம 1000 ஹராம உள்ள வச்சுக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டாலே அது கம்பீரமா இருக்கும் பொழுது, நல்ல ஆண்கள், தக்வா உள்ள ஆண்கள், இறைச்சம் உள்ள ஆண்கள் அல்லாஹ்வுடைய தக்வாவோடு வெள்ளை ஆடைகள் அணிஞ்சா எப்படி இருக்கும்? அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இது வெள்ளை ஆடை அணியுங்கள், ஏனென்றால் அதுதான் ஆடைகளில் சிறந்தது. அது மட்டும் இல்ல, இப்ப அணியும் போது மட்டுமல்ல, கஃபினு ஃபீஹா மௌதாக்கும்,
மரணித்து விட்டாலும் கூட அப்பொழுதும் மரணத்திற்கும் ஜனாசாவுக்கும் கம்பீரம் தரக்கூடியது வெள்ளை ஆடை தான். அதனால உங்களுடைய மையத்துகளுக்கும் வெள்ளை ஆடையை வச்சே நீங்கள் கஃன் போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆடையை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகா சொல்லி தராங்க. இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். அபூதாவுதிலும் திருமதி